ஒழிப்பு வேலை திட்டத்தை தோட்டப் பகுதிகளிலும் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா கொட்டகலை பிரதேச சபை தவிசாளர் ராஜமணி பிரசாண்ட் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை தோட்டப் பகுதிகளிலும் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொட்டகலை பிரதேச சபை தவிசாளர் ராஜமணி பிரசாண்ட் தெரிவித்துள்ளார். கொட்டகலை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் தலைமை வகித்து உரையாற்றும் போதே இதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவித்ததாவது, கொழும்பு, கண்டி ஆகிய பகுதிகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 50ஐயும் தாண்டியுள்ளது. டெங்கு நோய் தொற்றிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வீடுகள், சுற்றுப்புறங்கள், பொது இடங்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது எமது கடமையாகும். கொட்டகலை, வட்டகொடை நகர் பகுதிகளில் பிரதேச சபை உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், இராணுவத்தினர், போலீசார் இணைந்து சிரமதான பணியை முன்னெடுத்தனர். அதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதேச சபையின் ஊடாக சகல வட்டாரங்களையும் சேர்ந்த தோட்டங்களிலும் சுகாதார வைத்திய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. இத்திட்டத்திற்கு அரசாங்க மட்டத்திலான உதவியும் நலன் விரும்பிகள் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் பங்களிப்பும் பெற்றுக் கொள்ளப்படும். கொட்டகலை நகரிலுள்ள 2 பேருந்து தரிப்பு நிலையங்களிலும் பிரதேச சபையின் அனுமதி பெறாமல் சுவரொட்டிகளை ஒட்டி சேதம் விளைவிப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கொமர்ஷியல் தகனசாலை வளாகத்தில் வைக்கப்படும் நினைவு சின்னங்கள், பூந்தொட்டிகள் போன்றவற்றை பராமரிக்க பிரதேச சபை உறுப்பினர்களின் அனுமதியோடு பிரேதங்களை தகனம் செய்ய வருவோரிடம் குறிப்பிட்டளவு கட்டணத்தை அறவிடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொட்டகலை கொமர்ஷியல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஏரியை சுற்றுலா பயணிகளுக்கு உரிய முறையில் நவீனமயப்படுத்தவும், படகு சவாரி, குதிரை சவாரி போன்றவற்றை நடைமுறைப்படுத்தி பிரதேச சபைக்கு வருமானம் தேடிக் கொள்வதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதி கோரி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்களின் கவனத்துக்கும் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இம்மாதாந்த அமர்வில் பிரதேச சபையின் 14 உறுப்பினர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.